ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷனில் இந்த பாட்மாஸ் BODMAS அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸுங்கிறது நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணீங்கனாலும் தெரியும். உங்களோட காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு பேங்க் எக்ஸாம்ஸ், TNPSC, எந்த எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம், SSC எதுவாக இருந்தாலும் அந்த சிம்பிளிஃபிகேஷனுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? அந்த சிம்பிளிஃபிகேஷன்ல உங்களுக்கு இந்த பாட்மாஸ் ரூல் அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஆல்மோஸ்ட் இது எல்லாமே நம்ம ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்ததா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சம்டைம்ஸ் இது சில்லியா இந்த ரூலை மறந்து நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாட்மாஸ் ரூல் என்ன அப்படிங்கிறத நம்ம தரவாக பார்க்குறது, அதோட பேசிக்ஸ் பார்க்குறது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். என்னோட சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, நான் மேக்ஸ் ஆப்டிடியூடு, அதோட ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் அண்ட் தென் ரீசனிங்கோட ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாமே என்னோட சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்க. உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டாபிக் இல்லை வேணும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, இந்த பாட்மாஸ் ரூல் அப்படின்னா என்ன, இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 + 4 + 2 × 8 - 3 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஜென்ரலாக இந்த ரூல் தெரியாதவங்க, நீங்கள் ஜென்ரலாக ரூல் இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? 4 + 2 = 6, 6 + 2 = 8. ஸோ இந்த இவ்வளோ பாட்டும் 8, 8 × 8 - 3 பண்ணுவோம். ஸோ 8 8 64, 64 - 3 = 61. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். அப்படியே இங்கேருந்து வரிசையாக அப்படியே பண்ணிட்டு வரும். கரெக்ட் தானே? பட் ஆனால் ஆக்சுவலாக இந்த ஆன்சர் வந்துட்டு தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, இந்த மாதிரி ப்ளஸ்ஸு, அதாவது ஒரு அடிஷன் சிம்பிள், ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எந்த சிம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மேத்தமெட்டிக்ஸ்லேயே நமக்கு ரூல் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது வந்து அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு தான் கொடுக்கணும். ஸோ ஆக்சுவலாக எப்படி வரும்னா, 2 + 4 இந்த மல்டிப்ளிகேஷன் பக்கத்தில் என்ன இருக்கோ 2 × 8 + 16 - 3 வரும். இப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரெண்டுமே ஈக்குவல் ரேங்கிங் தான். ஈக்குவல் ரேங்கிங்னா லெஃப்ட் டு ரைட் அப்படியே நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். 4 + 2 = 6, 6 + 16 is 22, 22 - 3 = 19. ஆக்சுவலாக இதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19 தான் கரெக்ட் ஆன்சர். ஆனால் நீங்கள் அப்படியே ஜஸ்ட் லெஃப்ட் டு ரைட் ஜஸ்ட் அப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா தப்பு. இதுதான் கரெக்ட். இது எப்படி நான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம இங்கே என்ன அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் நம்ம இந்த பாட்மாஸ் ரூல் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக சொல்லி முடிச்சேன். பட் பாட்மாஸ் ரூல் என்னங்கிறது நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? இது ஏன் இந்த பாட்மாஸ் ரூல் அப்படிங்கிற டாப்பிக்கே ஏன் இம்பார்ட்டன்ட்டுங்கிறது அதுக்காக தான் சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு போகிறீங்கனாலும் இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா நமக்கு நிறைய மார்க்ஸ் போக தான் செய்யும். ஓகே, நமக்கு பார்க்குறதுக்கு நான் கரெக்டாக பண்ணிட்டேங்கிற மாதிரி நம்ம தெளிவாக வெளியில் வந்துடுவோம் ஆன்சர் எழுதி முடிச்சுட்டு. பட் இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அது கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நான் பாட்மாஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பாட்மாஸ் அப்படின்னா அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பாட்மாஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஜென்ரலாக நம்ம இந்தியாவில் வந்துட்டு BODMAS அப்படின்னு சொல்லுவோம். இதே யூஎஸ்லலாம் PMDASன்னு சொல்லுவாங்க. பட் பிட் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் என்ன, அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா, B ஃபார் பிராக்கெட்ஸு, O ஃபார் ஆர்டர்ஸ் ஆர் ஆஃப்னு கூட சொல்லுவாங்க, D ஃபார் டிவிஷன், M ஃபார் மல்டிப்ளிகேஷன், A ஃபார் அடிஷன், S ஃபார் சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் நான் இங்கேயும் எழுதியிருக்கேன். இது இந்த O ஃபார் ஆர்டர்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த I இடத்துல I ஃபார் இண்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த PMDASல P ஃபார் பிராக்கெட்ஸ்க்கு பதிலாக இந்த P வந்து இந்த இடத்துல பேரந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராக்கெட்ஸையும் நம்ம பேரந்தசிஸ்னு சொல்லுவோம்ல. ஸோ யூஎஸ்லலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. E வந்து எக்ஸ்போனன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பட் நம்மளோட இதில் அந்த ரூலை வந்து பாட்மாஸ், B ஃபார் பிராக்கெட்ஸ், O ஃபார் ஆர்டர்ஸ் ஆர் ஆஃப்னு சொல்லிக்கலாம். அப்புறம் வந்துட்டு D ஃபார் டிவிஷன், M ஃபார் மல்டிப்ளிகேஷன், A ஃபார் அடிஷன், S ஃபார் சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு சம் மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரேங்க், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பிராக்கெட்ஸ்க்கு தான் கொடுக்கணும். இதுதான் நம்பர் 1 ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இதுக்கு நம்பர் 2, இதுக்கு நம்பர் 3, லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பிராக்கெட்ஸ்க்கு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பிராக்கெட்ஸ் வச்ச சம் இருக்குது அப்படின்னா
என்ன நம்பர் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ப்ராக்கெட்ஸ்க்கு கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த ப்ராக்கெட்ஸ்லேயே இப்போ உங்களுக்கு ஒரு 2-3 டைப் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் இருக்குன்னா எதுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ரவுண்டு ப்ராக்கெட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். செகண்ட் ப்ரையாரிட்டி இந்த ஃப்ளார் ப்ராக்கெட் கர்லி பிரேசஸ்ன்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். தென் இது வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு தான் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து. சப்போஸ் ஒரே சம்மிலே உங்களுக்கு 2-3 ப்ராக்கெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு கொடுக்கணும், நெக்ஸ்ட் எதுக்கு கொடுக்கணும், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்கெட்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓன்னா ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா ரூட்ஸ் அண்ட் பவர்ஸ். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் பவர் ஆஃப் எனிதிங், அதாவது வந்து 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ஆர் 2 பவர் 4 2 பவர் 6 எனிதிங் பவர் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஸ்கொயர் ரூட் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுனாலே ப்ராக்கெட்டுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் அதுதான் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் அந்த சம்மில் உங்களுக்கு ப்ராக்கெட்டே இல்லை பட் பவர்ஸ் வச்சு இருக்கு அப்படின்னா நீங்கள் ப்ராக்கெட் அந்த பவர்ஸ்க்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இதில் எது ஃபர்ஸ்ட் இருக்கும் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ரூட்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆர் ஆஃப் அப்படின்றதாலும் நீங்கள் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஆஃப் எதில் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் நமக்கு வரும். இந்த மாதிரிலாம் இருக்கும்ல 50% ஆஃப் 100 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த ஆர்டர்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 ஸ்கொயரும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு சம் எழுதுறேன். 2 ஸ்கொயர் + 8 + 50% ஆஃப் 100 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஒரு சம்முன்னு வச்சுக்கோங்க. இந்த சம்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்? ஆர்டர்ஸ். இதில் ப்ராக்கெட்ஸே இல்லை. ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் எது கொடுப்போம்? ஆர்டர்ஸ். ஆர்டர்ஸ்னா பவர்ஸ் அண்ட் ரூட்ஸ். கரெக்டாக? இல்லை பவர்ஸ் அண்ட் ரூட்ஸ் அப்படின்னா இல்லை அண்ட் ஆஃப்க்கும் கொடுப்போம். ரெண்டுக்குமே ஈக்குவல் ரேங்கிங் தான். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆர்டர்ஸ்க்கும் வந்தாலும் ஆஃப் வந்தாலும் ஈக்குவல் ரேங்கிங் தான். இங்கே வந்து ஆர்டர்ஸ், அதாவது பவர் வச்சும் ஒரு நம்பர் இருக்குது, ஆஃப் வச்சும் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே டைமில் வந்தால் எதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? லெஃப்ட் டு ரைட். ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டில் எது இருக்கோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர்ஸ் அண்ட் ஆஃப் ரெண்டுமே சேர்ந்து வந்தது அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் நீங்கள் போகணும். அவ்வளோதான். லெஃப்ட் டு ரைட்டில் யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 2 ஸ்கொயர் = 4 + 8 50% ஆஃப் 100 = 50 + 50 எவ்வளவோ அது போடணும். 50 + 8 is 58 + 4 is 62. ஸோ இதோட ஆன்சர் 62. இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒரே ரேங்கிங், அதாவது ஆர்டர்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு 2 வந்துருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் நீங்கள் போகணும். அவ்வளோதான். லெஃப்ட்டில் யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் சால்வ் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபைன். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ரேங்கிங் நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுக்குமே ஒரே ரேங்க் தான். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிவிஷன் பாட்மாஸோட சிம்பிள் ஆக்சுவலி எப்படி இருக்கு? BODMAS இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணணும், அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு சில பேர் குழப்பிப்பீங்க. பட் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுக்குமே ஒரே ரேங்கிங் தான். ஓகேங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கும் 4 × 8 + 2 / 3 இருக்கும். ஆனால் சில பேர் போனாங்க பாட்மாஸ்னா BOD தானே ஃபர்ஸ்ட் வருது, ஸோ டிவிஷனுக்கு தானே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டிவிஷனை முடிச்சுட்டு மல்டிப்ளிகேஷன் வருவாங்க. அது தப்பு. டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுக்குமே சேம் ரேங்க் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் மல்டிப்ளிகேஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க லெஃப்ட்லேருந்து ரைட் வரும்போது. புரியுதுங்களா? மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரெண்டுக்குமே சேம் ரேங்க், அதை மறந்துடாதீங்க. இங்கே D தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ நான் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ரெண்டும் இருந்தது அப்படின்னா நான் டிவிஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுக்குமே சேம் ரேங்க். ஓகேங்களா? ஃபைன். ஓகே. அடுத்தது நீங்கள் எது கொடுக்கணும்னா AS அடிஷன் சப்ட்ராக்ஷன். அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்குமே ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் அதுக்கு கொடுக்கணும். ரெண்டுக்குமே ஒரே ரேங்க் தான். ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் இருந்துருச்சு லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா சப்ட்ராக்ஷனை முடிச்சுட்டு அடிஷன் போங்க. அவ்வளோதான். அடிஷன் ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னா அடிஷன் முடிச்சுட்டு சப்ட்ராக்ஷன் போங்க. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒவ்வொன்றா ப்ராக்கெட் இந்த எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேசிக்காக ஒரு சிம்பிள் சம் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து பிராக்கெட்ஸ் வச்சு நம்ம சில சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க? 5 × 8 + 7 + 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே பிராக்கெட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்? பிராக்கெட்ஸ்க்கு தான் கொடுக்கணும். கரெக்டா? ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 5 × 8 + 7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 + 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த பிராக்கெட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். பிராக்கெட்குள்ளே இருக்கிறத நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க. ஸோ 5 × 15 + 1 இருக்கு. இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, அடிஷனுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா? மல்டிப்ளிகேஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ 15 × 5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75 + 1 is 76. ஸோ இதை நான் வேணா
தனியாகவே உங்களுக்கு எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது கொடுக்குறேன். 75 + 1 75 + 1 = 76. ஸோ இதோட ஆன்சர் 76. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னாலும் என்ன இருக்குது, ப்ராக்கெட்ஸ் இருக்கு. ஆனால் 3-4 டைப் ஆஃப் 2-3 டைப் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. நான் இது உங்களுக்கு பேசிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம எது கொடுக்கணும், அந்த ரவுண்ட் ப்ராக்கெட்க்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் அந்த கர்லி பிரேசஸ், அந்த ஃப்ளார் பிரேசஸ்ன்னு சொல்லுவோம்னா அதுக்கு செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தேர்ட் இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்க்கு கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டியது இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ்க்கு. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஆஃப் -3 1 + 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. 1 + 2 = 3. ஸோ இந்த ப்ராக்கெட்டை நம்ம இப்போ எடுத்துடலாம். ஸோ × 3 அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுக்கோங்க. இங்கே 10ன்னு போட்டுக்கலாம். ஃபைன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமானா அந்த உள்ளே இருக்கிற இந்த கர்லி பிரேசஸ் செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு தான். ஸோ which is equal to ஆஃப் -3 × 3 எவ்வளோன்னா -9. இந்த 10 இருக்குது. × 10 போட்டுக்க வேண்டியது. ஒரு ப்ராக்கெட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் × 2 × நம்ம சிம்பிளால் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராக்கெட்டை நாங்கள் எடுத்து முடிச்சுட்டீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிளால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இப்படி இருக்குது. இப்போ இது ஆக்சுவலி மீனிங் என்ன, ஆஃப் -9 × 10 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். இந்த ப்ராக்கெட் ரிமூவ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ப்ராக்கெட்டுக்கு தானே. ஸோ -9 × 10 is -90. ஸோ ப்ராக்கெட்டை எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்னால நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ ஆஃப் × -90 which is equal to -45. ஸோ இதன் ஆன்சர் இஸ் -45. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராக்கெட் ரிலேட்டடாக எது வந்தாலும் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட்ஸ். ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரேங்கிங் என்னது, ஆர்டர்ஸ் ஆர் ஆஃப் தானே. இப்போ நான் நெக்ஸ்ட் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆர்டர்ஸ் பார்க்கலாம். ஆர்டர்ஸ் O ஃபார் நெக்ஸ்ட் வந்து என்னது, பாட்மாஸில் நெக்ஸ்ட் வந்து O ஃபார் ஆர்டர்ஸ் ஆர் ஆஃப். ஓகேங்களா? ஆர்டர்ஸ்னா பவர்ஸோ ஸ்கொயர் ரூட்ஸோ என்ன வந்தாலுமே அது இதுக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, ஒரு அடிஷன் சிம்பிள், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் பவர் 3 ஸ்கொயர்னு ஒன்றும் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும், இதுக்கு தான் கொடுக்கணும். கரெக்ட் தானே? ஏன்னா நம்ம ஆர்டரில் பார்க்கும்போது இங்கே ப்ராக்கெட்ஸே இல்லை. ப்ராக்கெட்ஸ்க்கு அடுத்தது இருக்கிறது ஆர்டர்ஸ். ஸோ ஆர்டர்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ இது எப்படி எழுதிக்கலாமா, 8 + 2 × 3 / 2 - 1 + 3 ஸ்கொயர் இஸ் 9. அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷன் சிம்பிளும் இருக்குது, டிவிஷனும் இருக்குது. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது எது, மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கரெக்டாக? மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரெண்டுக்குமே சேம் ரேங்க் தான். கரெக்டாக? ஸோ மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுங்கும் போது ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 8 + இந்த இதை பண்ணணும். 2 × 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6. then divided by 2 - 1 + 9. இப்போ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இதுக்கு, which is equal to 8 + 6 divided by 2 is 3 - 1 + 9. இப்போ அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட்ல அப்படியே நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அடிஷன், சப்ட்ராக்ஷன் ரெண்டுக்குமே ஈக்குவல் ரேங்க் தான். 8 + 3 is 11, 11 - 1 is 10, 10 + 1 is 19. ஸோ இதோட ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 19. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்மில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அடிஷனு, பவரு, ரூட்டு, ஆஃப் நிறைய இருக்குது. ஆக்சுவலி இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது, பவர் இருக்குது, ஆஃபும் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ப்ராக்கெட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ப்ராக்கெட்ஸ் இல்லைன்னா அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஆர்டர்ஸ்க்கு கொடுக்கணும். ஆர்டர்ஸ்னால் பவரு, ஆஃப், ஸ்கொயர் ரூட்ஸ் மூணுமே. ஆனால் மூணுமே இதில் இருக்குது. அப்போ மூணுமே இருக்குங்கும் போது நான் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். லெஃப்ட் டு ரைட் இஃப் மோர் தேன் ஒன் இருக்குன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதை நம்ம முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது ரூட்டு. ஸோ 5 + √4 is 2 + 8 × 2 divided by 2 + 3 ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 + ஆஃப் 80. ஆஃப்னா என்ன, ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளால் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆஃப் × 80. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாட் இஸ் ஆஃப் × 80? ஆஃப் × 8 is 40. அவ்வளோதான். இப்போ 14 போட்டுக்கோங்க. இப்போ அடிஷன் இருக்குது. அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் கொடுக்கணும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு ஒரே ரேங்க். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுதான் நம்ம பண்ணணும். ஸோ 5 + 2 + 8 × 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16. கரெக்டாக? 16 divided by 2 + 9 + 40 இப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு கொடுக்கணும். ஸோ 5 + 2 + 16 divided by 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 + 9 + 40. அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் அடிஷன். அவ்வளோதான். அடிஷன் பண்ணணும் அப்படின்னா 5 + 2 is 7, 7 + 8 is 15, 15 + 9 is 24, 24 + 40 is equal to 64. ஸோ the answer எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஆர்டர்ஸ் அப்படின்னு வந்து ஒரு தெளிவாக இருப்பீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அதில் சில சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபைன். ஓகே, ஆக்சுவலி இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் நீங்கள் ப்ரீவியஸ் இதிலே கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க. இதுவும் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு கான்செப்ட் இதுதான் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ இந்த சம் எடுக்கலாம். இந்த சம் எடுத்தீங்கன்னா இல்லை அடிஷன் சிம்பிள் இருக்கு, அண்ட் தென் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ அடிஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம எது கொடுக்கணும்? மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான் கொடுக்கணும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரெண்டுக்குமே ஒரே ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரெண்டுமே ஒரே இதில் வந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் நம்ம போகணும். அவ்வளோதான், எது ஃபர்ஸ்ட்ல வருதோ அது பண்ணணும். ஸோ லெஃப்ட் டு ரைட்ல போனீங்கன்னா 6 divided by 2 இதுதான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ 8 plus 6 divided by 2 is 3 plus 8 into 4. ஓகேங்களா, இப்போ இதில் பார்க்கும்போது நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? மல்டிப்ளிகேஷன், அது இங்கே இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும்னா 8 plus 3 plus 8 4s are 32 எழுதிக்கலாமா? இப்போ வெறும் அடிஷன் தான் இருக்கு. ஸோ லெஃப்ட் டு ரைட் நம்ம அந்த ஆப்ரேஷன்ஸை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். 8 plus 3 is 11, 11 plus 32 is 43. ஸோ இதன் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த சம் பார்க்கலாம். இந்த சம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ட்ராக்ஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன் எல்லாமே இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம எது கொடுக்கணும்? மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு ஒரே ரேங்க் தான். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரெண்டுமே இருக்குன்னா நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட் எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ 9 minus 2 into 8 is 16 divided by 4 plus 10. இப்போ இதில் எது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா இதுக்கு கொடுக்கணும். ஸோ which is equal to 9 minus 16 divided by 4 is 4 plus 10. இப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரெண்டும் இருக்கு, ரெண்டுக்குமே ஒரே ரேங்க். ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட் எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அது ஃபர்ஸ்ட் பண்ணணும். 9 minus 4 is 5, 5 plus 10 is equal to 15. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஃபைன். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இது ரிலேட்டடாக வந்ததுன்னா கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. தயவு செய்து இதை கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. எனக்கு பாட்மாஸ் அப்படின்னா பிஓ டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் வருது, அடுத்ததான் மல்டிப்ளிகேஷன். அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுக்குமே சேம் ரேங்க். எது ஃபர்ஸ்ட் வருதோ நம்ம அதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா, லெஃப்ட்ல இருந்து ரைட்ல. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்டா அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல ஒரு 2 சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, இந்த சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் நம்மளுக்கு அடிஷன் சிம்பிளும் சப்ட்ராக்ஷன் சிம்பிளும் மட்டும்தான் இருக்கு. ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரெண்டுக்குமே சேம் ரேங்க். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? சேம் ரேங்க் இருக்கும்போது லெஃப்ட்ல நீங்க அதே தான் கொடுத்துருக்கேன். சேம் ரேங்க் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட், அதாவது நிறைய மோர் தேன் 1 ஒரே ரேங்க்ல இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ 9 plus 8 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17. 17 minus 2 plus 4. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இது ரெண்டும் 17 minus 2 is 15 plus 4 and then which is equal to 19. ஓகேங்களா, நீங்க இவ்வளோ ஸ்டெப்ஸ் எழுதவே வேண்டாம், டேரக்டாகவே பண்ணலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே ரேங்க்குங்கிறதுனால 9 plus 8 is 17, 17 minus 2 is 15, 15 plus 4 is 19. 4 ஸ்டெப்ல கூட நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொன்று நான் மெயினாக இதுலையும் சொல்ல வேண்டியது என்னன்னா, எல்லாருக்கும் மைண்டில் இருக்கிறது இந்த பாட் மேஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அடிஷன் வரணும், நெக்ஸ்ட் தான் சப்ட்ராக்ஷன் வரணும்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா உங்கள் மைண்ட்லேருந்து தயவு செய்து எடுத்துருங்க. அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரெண்டுக்குமே ஒரே ரேங்க் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எது வருதோ நம்ம அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். இப்போ சில பேர் இந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடிஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை தான் பண்ணுவீங்க, இந்த சப்ட்ராக்ஷனை விட்டுருவீங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரெண்டுக்குமே ஒரே ரேங்க் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லெஃப்ட் டு ரைட்ல எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதை தயவு செய்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ 7 minus 8 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -1 plus 2 minus 5 plus 8. நெக்ஸ்ட் இது ரெண்டும் பண்ணணும். -1 plus 2 is +1 plus 1 minus 5 plus 8. நெக்ஸ்ட் இது ரெண்டும் பண்ணுவோம். தென் 1 minus 5 is -4 plus 8. தென் -4 plus 8 is 4. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுவும் நான் அகைன் சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் எழுத வேண்டாம், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக காமிக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரே ரேங்க் அப்படிங்கிறனால நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே பண்ணலாம். 7 minus 8 is -1, -1 plus 2 is +1, 1 minus 5 is -4, -4 plus 8 is +4 அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த எல்லா அந்த பாட் மாஸ்ல பிராக்கெட்ஸ், ஆர்டர்ஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாமே வர மாதிரி ஒரு சம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா நல்லா கிடைக்கும். ஓகேங்களா, ஃபைன். அந்த சம்க்கு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள், இந்த எல்லா ரூல்ஸையும் ஃப்ரேம் பண்ணி நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, ஓகே, இந்த சம்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்? பிராக்கெட்ஸ்க்கு தான் கொடுக்கணும். கரெக்டாக இங்கே பிராக்கெட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 5 into 6 square into
36 divided by 18ங்கிறது எவ்வளவு 2. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இந்த 2 போட்டுக்கலாம். ப்ராக்கெட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டிருக்காங்க, போடலைன்னாலும் நம்ம அதை மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக தான் ரீப்ளேஸ் பண்ணிப்போம். +4 அப்படின்னு போட்டுக்க வேண்டியதா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்கணும்? ப்ராக்கெட்ஸ்க்கு அடுத்தது நெக்ஸ்ட் இருக்கிறது ஆர்டர்ஸ். ஆர்டர்ஸில் ஏதாவது இருக்குது. ஆர்டர்ஸ் என்னது? பவர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் ஆர் ஆஃப்னு சொல்லலாம். பட் இந்த பவர்ஸ்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம இதுக்கு தான் கொடுத்தாகணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும்? 5 × 36 × 2 +4 அப்படின்னு பண்ணுவோம். இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனும் இருக்குது, அடிஷனும் இருக்குது. எதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? மல்டிப்ளிகேஷனுக்கு கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ 5 × 36 எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம 6 5s are 30, 3 5 3s are 180 × 2 +4 அப்படின்னு வருது. இப்போ மல்டிப்ளிகேஷன் அடிஷன் இருக்குன்னா நெக்ஸ்ட் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் 180 × 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 360 +4. ஸோ த ஃபைனல் ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 364. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லா ஆர்டர்ஸும் வச்சு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அந்த ஆர்டர்ஸ் நம்ம பாட் மேஸ் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். பட் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்ஸ் வரும், செகண்ட் ஆர்டர்ஸ் வரும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரெண்டுக்குமே சேம் ரேங்க், ஃபோர்த் ரேங்க் வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு ஆக்சுவலாக பேங்க் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்லேயே ஒரு 5 மார்க்ஸ்லேருந்து 10 மார்க்ஸ் வரைக்கும் ஈஸியாகவே உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அது எல்லாமே நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி இந்த மாதிரி ஈஸி ட்ரிக்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறதுங்க சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதில் சிம்பிளிஃபிகேஷன் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணி போட போகிறேன். அப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாம் நான் போட போகிறேன். மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கட்டும். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.